Hello teachers, welcome to Tara Data Academy. So social scienceல வந்து இந்த லெசன் பேர் வந்து கிளாஸ் 6ல மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் தி எர்த்தை பற்றி இந்த லெசனில் நம்ம வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஸோ ஆர்டிகோஷன் அதாவது ஹைட்ரோஸ்பியர் ஸ்டார்ட் பண்ணி இதில் ஆர்டிகோஷன் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து அட்மாஸ்பியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் பயோஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து வீக் 4ஓட ஷெடியூல். ஸோ நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுறோம். ஸோ டார்கெட் பேட்சில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீக்லி ஷெடியூல் கொடுத்து அதில் இருக்கிற வீடியோஸ் அண்ட் டெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும், பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுமே, சோஷியல் கண்டென்ட், சோஷியல் பெடகாஜி, மேக்ஸ் கண்டென்ட், மேக்ஸ் பெடகாஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸ் இருந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷ் கண்டென்ட் இங்கிலீஷ் பெடகாஜி, தமிழ் கண்டென்ட் தமிழ் பெடகாஜி. ஸோ சிடிபி சோஷியல் சயின்ஸில் வந்து சோஷியல் சயின்ஸோட கண்டென்ட் 6லேருந்து 8 வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம் வித் வந்து பெடகாஜிஸுமே. ஓகேங்களா, வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட்டோட நம்ம வந்து டார்கெட் பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஒரு கைடன்ஸ் பேட்ச். ஓகேங்களா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கண்டென்ட், இந்த சயின்ஸ் கண்டென்ட், மேக்ஸ் கண்டென்ட், சோஷியல் சயின்ஸ் கண்டென்ட் டீச் பண்ண மாட்டோன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போ எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம 1200க்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகாதான்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 1200ன்றத இந்த ஃபீஸ்ன்றது 17th ஜூலைலேருந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் பேட்சாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இல்லை நான் திடீர்னு ஏற்றுனா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், 1000 rupeesல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா 17 ஜூலைலேருந்து 1200 இந்த டார்கெட் பேட்ச் இன்க்ரீஸ் ஆகப்படும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டான பேட்ச்னு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் மற்றவங்க வந்து இப்போ டிஎன்டிஎட் கூட பார்த்தீங்கன்னா 6000க்கு ஆஃபர் பண்ணுவாங்க. டிஎன்டி அதே 150 மார்க்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் டெய்லி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். எக்ஸாம்ஸ் டெய்லி வேறு என்னென்ன இருக்குது, பேர் சொல்லக்கூடாது, பட் நான் சொல்லிட்டேனே. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் டெய்லி, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அகாடமி சம்லாக் லைக். ஸோ அவங்களாம் வந்து அதே 150 மார்க்ஸ் தான், டெட் எக்ஸாம் தான். ஸோ 6000 5000 சார்ஜ் பண்ணும்போது நம்ம 1000 தான் சார்ஜ் பண்ணுறோம். அது ஃபுல் சப்ஜெக்ட்டும் நம்ம டீச் பண்ணி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வித் கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன், மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 2-3 பிடிஎஃப்ன்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம 1200 17 ஜூலைக்கு நம்ம 1200 மாறப்படும். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 rupees பேட்ச் வந்து 750 மாறப்போகுது. எப்போனா வந்து 17 ஜூலைலேருந்து. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம். ஏன்னா நான் அப்போ வந்து நாளைக்கே நான் சேஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் இப்போயே நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, 500ன்றது 750 மாறப்போகுது. எப்போ 17 ஜூலைலேருந்து. 1000ன்றது 1200 மாறப்போகுது. ஓகேங்களா, கொஷின் பேங்க் வந்து 200 rupees தான். நீங்கள் பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் இருந்தாலுமே கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து 200 rupees. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாடல் கொஷின் பேப்பருமே கொஷின் பேங்க்குமே சேர்த்து நம்ம வந்து தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எக்ஸாம்ஸ்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் தேவைப்படும் இது. ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். டார்கெட் பேட்சில் எல்லாமே இது இன்க்ளூடடாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 500 rupees பேட்சை 17 ஜூலைக்குள்ளே 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வந்து 750 மாறப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேட்ச்ன்றது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பிடிஎஃப்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2-3 பிடிஎஃப்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸு இருக்கட்டும், மேக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே டீச் பண்ணுவோம் இந்த டார்கெட் பேட்சில். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்கும். 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் வித் ஆன்சர் கீயோட. ஸோ நீங்கள் இப்போ வந்து சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா இல்லை பேப்பர் 1ல் இவிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்ல, அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்க்குமே நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்க தேவையில்ல, ஷார்ட்ஸ் நோட்ஸ் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் படித்தா போதும், அதுக்கு மேலே படிக்க தேவையில்லை. ஸோ 17 ஜூலைக்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பம் வந்து ஜாயின் பண்ண. அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகப்படுத்த வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் கேட்காதீங்க. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேட்ச் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க கிளாஸுக்கு போகலாம். அட்மாஸ்பியர் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்மாஸ்பியர்னா வளி மண்டலம். நம்ம ஆல்ரெடி வந்து ஹைட்ரோஸ்பியர் ஸ்டார்ட் பண்ணி ஆர்டிக் கொஷின் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டப்போ அட்மாஸ்பியர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து 6th to 8th புக்கு என்சிஆர்டி புக்ஸ் இருக்குல்ல, சோஷியல் சயின்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி,
பொலிட்டிக்கல் சயின்ஸு இதெல்லாம் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்னு சொல்லி இந்த மாதிரி 3 சப்ஜெக்டோட புக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்க தேவையில்லை. இந்த ஷார்ட்ஸ் நோட் இஸ் மோர் தென் எனஃப். இது மட்டும் படித்தா போதும். ஓகே, இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பேட்சில் எப்படி வீடியோஸ் இருக்குன்றத மாதிரி நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோஸ், இந்த வீடியோலாம் நான் வந்து 2 நாள் முன்னாடியோ இல்லை ஒரு 3 நாள் முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோடே பண்ணுவேன் யூடியூப்பில். ஓகேங்களா, சில டைமில் எந்த டே அப்லோட் பண்ணோம் அதே டே வந்து கூட அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் தான் வந்து நம்ம பேட்ச்லேயே ப்ரொவைட் பண்ணுறது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நம்ம யூடியூப்பில் போடுறது. ஓகேங்களா, வாங்க அட்மாஸ்பியரை பற்றி பார்க்கலாம். வளிமண்டலம். இந்த அட்மாஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் டு ஹைட் ஆஃப் அபவுட் 1600 கிலோமீட்டர்ஸ். நம்ம பூமி சுற்றி இருக்கிற அந்த ஏர் இருக்குல்ல, ஏர் மாதிரி ஒரு கம்பளம், ஏர் பிளாங்கெட், அந்த தான் வந்து அட்மாஸ்பியர்ன்றது. நம்ம தரையில் இருந்து மேலே நிறைய தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதோட டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 1600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது வந்து போகும். த அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 5 லேயர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்போசிஷன், டெம்பரேச்சர் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 1600 கிலோமீட்டர் ஏர் லேயர், இது ஒரு லேயர் மாதிரி, படுக்கை மாதிரி. ஓகேங்களா, ஒரு பிளாங்கெட், ஒரு பெட்ஷீட் மாதிரி, ஏர் பெட்ஷீட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏர் லேயரை ஒரே மாதிரி இல்லை. ஓகேங்களா, அதோட டெம்பரேச்சர் அதில் இருக்கிற அந்த கேஸஸை பொறுத்து 5 லேயர்ஸாக பிரிச்சுக்காங்க. கிரவுண்டில் இருந்து மேலே போக போக அது வந்து எப்படி இருக்குன்னா, these layers starting from the earth's surface are called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. இந்த மாதிரி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா troposphere, stratosphere, mesosphere, தெர்மோஸ்பியர், எக்ஸ்போஸ்பியர். ஸோ உயரமாக போக போக டெம்பரேச்சர் கொஞ்சம் லேயர்ஸில் குறையும். ஓகேங்களா, கொஞ்சம் லேயர்ஸில் சடனாக அதிகமாகும். ஓகேங்களா, சில லேயர்ஸ் கொஞ்சமாக சின்னதாக இருக்கும் போக போக. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீளமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும் அதோட ஹைட்டு, இன்னும் கொஞ்சம்ன்ற மாதிரி வந்து ஒரு லேயர்ஸ்க்குமே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸுன்றது கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்கலாம். The atmosphere is composed primarily of nitrogen and oxygen. காற்றுல என்ன இருக்குது, அந்த ஏர் இருக்குல்ல, காற்றுல இருக்கிற அந்த ஏர் பார்த்திங்கன்னா 99% வெறும் 2 பெரிய கேஸஸ்னால தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா nitrogen and oxygen. ஓகேங்களா, ஸோ விச் மேக் அப் டு 99% ஆஃப் த க்ளீன் ட்ரை ஏர். நைட்ரஜன் 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. மீதி இருக்கிற வெறும் வந்து 1% கேப்பில் தான் வந்து என்னென்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் அண்ட் அதர் கேஸஸ். மொத்தம் 99% பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் இருக்குது. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்கான் மாதிரியே மற்ற கேஸஸ்லாம் இருக்கும். நைட்ரஜன் தான் மேக்ஸிமமாக ஏரியாவில் ஆக்குபை பண்ணியிருக்கும், ஆனால் அது யாருக்குமே டேஞ்சரஸ்ன்றது இல்லை. ஓகேங்களா, ஆக்சிஜன் இஸ் அ breath ஆஃப் லைஃப். ஸோ while nitrogen helps in growth of living organisms. ஆக்சிஜன் நம்ம உயிர் வாழ சுவாசிக்க உதவ பண்ணுது. ஸோ நைட்ரஜன் நம்ம பிளான்ட்ஸ் மற்றும் அனிமல்ஸோட க்ரோத்துக்கு, அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு although present in small amounts is important because it absorbs the heat radiated by the earth, keeping the planet warm. It is also necessary for the growth of பிளான்ட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பூமி வந்து சன்னில் இருந்து எடுத்துகிட்ட அந்த ஹீட்டை திருப்பி ஸ்பேஸுக்கு அனுப்பும்போது அது கொஞ்சம் கேட்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கும். இதனால் நம்ம எர்த்து எப்போவும் வந்து லைட்டாக வார்மாக ஸோ இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ப்ளஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இன்கேஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா நம்ம எர்த்து வந்து பியூராக ஐஸ் மாதிரி இருக்கும், வாழவே முடியாது. ஆனால் அதிகமானால் கூடவே குளோபல் வார்மிங், இந்த சூடுத்தனம்ன்றது பூமியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமல் போனால் கூட ஐஸாக மாறிடும். அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம உள்ள world. ஓகேங்களா, the density of the atmosphere varies with altitude. It is maximum at sea level and decreases rapidly with increasing altitude. ஓகேங்களா, காற்றோட அந்த திக்னஸ் இருக்குது, அதுதான் டென்சிட்டின்னு சொல்லுவோம், அடர்த்தி. எல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. கடல் மட்ட லெவலில் பார்த்திங்கன்னா காற்று ஹெவியாக ரொம்ப க்ளோஸாக பேக் பண்ணியிருக்கும், அப்படி ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா, மேலே உயரத்தில் போக போக காற்று ரொம்ப தின்னாக ஆகிடும். ஓகேங்களா, ஸோ தூரம் போக போக அந்த காற்றோட திக்னஸ், அந்த டென்சிட்டின்றது குறையும். ஸோ திஸ் ரிடக்ஷன் இன் ஏர் டென்சிட்டி காசஸ் கிளைமேட்ஸ் டு ஹவ் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ். மேலே போக போக ஏர் டென்சிட்டி குறையிறதுனால ஆக்சிஜன் மாலிகல்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் இல்லை மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கிற அந்த மாதிரி கிளைம்ப், அதாவது
ஏறும்னு நினைக்கிறவங்களுக்கு அதனால் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் அவங்க வந்து பேக்கில் வந்து அவங்களோட பேக்கில் பார்த்தீங்களா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை கேரி பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So they have to carry oxygen cylinders with them to breathe at high altitudes. As we go higher, the temperature also decreases. The atmosphere exerts pressure on the earth. உயரம் ஆக ஆக குளிர் அதிகமாகவும் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்ன்றது ட்ராப் ஆகிடும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏர் வெயிட் நம்ம மேலே ப்ரெஷர் போடுது. ஓகேங்களா. திஸ் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இது இந்த ஏர் ப்ரெஷர் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. சம் ஏரியாஸ் ஹாவ் ஹை ப்ரெஷர், சம் ஏரியாஸ் ஹாவ் லோ ப்ரெஷர்ஸ். ஸோ ஒரு சில ஜாகிரபிக்கல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷர் இருக்கும், ஒரு சில இடத்துல லோ ப்ரெஷராக கூட இருக்கலாம். இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் கூலாக இருக்கிற அந்த ரீசன் என்னன்னா வந்து லோ ஏர் மாலிகல்ஸ் இருக்கிறதுனால ஹீட்டை வந்து லெஸ்ஸாக வந்து ட்ராப் பண்ணுது. ஓகேங்களா. லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது கூலாக இருக்கும், ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது ஹீட்டாக இருக்கும் அந்த கிளைமேட். ஓகேங்களா. அந்த பிளேஸ்ன்றது. ஸோ ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். காற்று எப்போதுமே வெயிட்டாக அதிகமாக இருக்க இடத்துல, அதாவது ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்க லோ ப்ரெஷர் இதுக்கு தான் வந்து ரஷ் ஆகி ஓடும். ஸோ எந்த இடத்துல அதிகமாக ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்துல, ஸோ ஒரு சில இடத்துல இன்னும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க, ஒரு சில இடத்துல அதிகமான ப்ரெஷர்ன்றது இருக்கும், காற்றோட ப்ரெஷர். அந்த அதிகமாக இருக்க அந்த ப்ரெஷர் வந்து எந்த இடத்துல எந்த ஸ்பேஸில் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த காற்றோட ப்ரெஷர்ன்றது போயிடும். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி பேர் என்னென்னா வந்து காற்றடிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏதாவது ஒரு இடத்துல அதிகமான ப்ரெஷர் இருக்கலாம். அந்த ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸில் ஏர் மாலிகுல்ஸ்க்கு இருக்கிறதுக்கான இடங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஓவர்லோட் ஆகிடுச்சு. இப்போ மழை பெய்யுதில்ல, அதே மாதிரி தான் ஓவர்லோட் ஆகிடுச்சு. இந்த காற்றுன்றது வந்து லோ ப்ரெஷர், எந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஓடணும். அது ஓடுறது தான் வந்து காற்றுன்றது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவியராக ஒரு சைக்ளோன், ஒரு சூறாவளி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோ ப்ரெஷர் வந்து கிரியேட்ஸ் ஹெவி வேக்கம், கிரியேட்ஸ் சரௌண்டிங் ஹெவி விண்ட் என்ட்ரி பிரின்சிபல் தான் வந்து இந்த ரீசன். என்னான்னு புரியாமல் இருக்கலாம், நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இடத்துல அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதுனால இன்னொரு ஆப்போசிட்டான இடத்துல கம்மியான அந்த காற்றுன்றது சுத்தமாக இருக்காது. ஓகேங்களா. அந்த அதிகமான காற்று இருக்குன்ற அது வந்து அதுக்கு இடம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் இடம் இல்லை, அது காலியாக இருக்கிற வேக்கமாக இருக்கிற அந்த இடத்துக்கு நோக்கி போகிறது தான் இந்த சூறாவளின்றது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம். ஓகே, இந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக மூவ் பண்ணுறது தான் விண்டுன்னு நம்ம சொன்னோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு பலூன் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி நீங்கள் நாட் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பலூனுக்குள்ளே ஹை ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா. அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸில் அதிகமான அந்த ஏர் மாலிகுல்ஸ்ன்றது ஃபில் ஆகிருக்கு. வெளியே நார்மலாக லோ ப்ரெஷரில் இருக்குது, நம்ம இருக்கிற இடம் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது. காற்று அது வந்து ஃபோர்ஸாக பலூன் வெளியே நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா என்ன வரும், அந்த காற்றுன்றது ரொம்ப ஃபோர்ஸாக வெளில வரும். ஓகேங்களா. இதுதான் அந்த புயல்ன்றது. புரிஞ்சுக்கிட்டிங்களா. ஏன்னா அது ஃபுல்லாக இருந்துச்சு, அது வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம லோ ப்ரெஷருக்கு அது மூவ் ஆகும்போது, அந்த ஏர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்போது அது வந்து எப்படியா இருக்கும், சூறாவளி மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும். இதுக்கு மேலே இது தேவையில்லை, அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து பயோஸ்பியர். இது வந்து உயிர்கோளம்னு சொல்லுவோம். பயோஸ்பியர் இஸ் லிமிட்டட் ஏரியா பிட்வீன் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ திஸ் இஸ் த பார்ட் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். பயோஸ்பியருங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஏரியா, ஒரு ஸ்பெஷல் ஜோன். நிலம் அதாவது லித்தோஸ்பியர், நீர்னா ஹைட்ரோஸ்பியர், காற்றுனா வந்து அட்மாஸ்பியர். இந்த மூணும் ஷார்ட்டாக சந்திக்கிற அந்த ஒரு சென்டர் எதுனா வந்து இந்த உயிர் வாடுற பாசிபிளான ஒரு இடம், அதுதான் பயோஸ்பியர்ன்றது. ஓகேங்களா. தெர் ஆர் மெனி ஸ்பீஷியஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், டீப் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லை. ஓகேங்களா. டீப்லி ஐசோலேட்டட் எர்த் இருக்குல்ல, ஸோ எந்த இடத்துல வந்து யாராலையும் போக முடியலையோ அங்கே லைஃப்ன்றது பாசிபிள் இல்லை. ஏன், அந்த இடத்துல நம்மளுக்கு நிலம், காற்று, ஸோ தண்ணி, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்வுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மூணில் வந்து லைஃப்க்கான பாசிபிள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல. அங்கே இருக்கணும்னா முதல்ல நமக்கு என்னென்ன தேவை, காற்று தேவை, நிலம் தேவை, தண்ணி தேவை, இது மூணுமே தேவை. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க the creatures. So இது வாங்க, there are many species
of organisms here, which ranges in size from microorganisms and bacteria to large mammals. இந்த ஜோனுக்குள்ள சின்னதாக இருக்கிற இந்த சிங்கிள் செல் பாக்டீரியாவில் இருந்து பெரிய ப்ளூ வேல் இருக்குது, எலிஃபெண்ட் இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது. சிங்கிள் செல்லுன்றது பாக்டீரியான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து பயாலஜியில் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் செல்லுன்றது வந்து பாக்டீரியா. ஸோ அதுலேருந்து பெரிய செல்லான பெரிய உயிரினமான அந்த வேலோ இல்லை எலிஃபண்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, நிறைய உயிரினங்கள்ன்றது இருக்குது. நம்ம மனுஷங்க ஆல் லிவிங் பீயிங்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர் அண்ட் பயோஸ்பியர் ஃபார் சர்வைவல். ஸோ நம்ம மனுஷங்க மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கும் செயின் லிங்க்ன்றத மாதிரி இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம்னா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the creatures of the biosphere can be divided into two main parts, animal kingdom and plant kingdom. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the creatures of the biosphere can divide into two main partsன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிமல் கிங்டம் அண்டு பிளான்ட் கிங்டம். இது என்னென்னா வந்து பயோஸ்பியரில் அதாவது உயிர்கோளத்தில் இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து பேசிக்காக ரெண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம், விலங்கு உலகம், அதாவது இன்செக்ட்ஸில் இருந்து ஹியூமன்ஸ் வரைக்குமே இந்த அனிமல் கிங்டம்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம். ஸோ இது வந்து தாவர உலகம், சின்ன கிராஸ்லேருந்து பெரிய மரங்கள் வரைக்குமே இதில் வந்து இன்க்ளூடும். சயின்ஸில் இந்த ஃபவுனா, அதாவது அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபவுனானா அனிமல்ஸு, ஃப்ளோரானா பிளான்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பேரும் இல்லாமல் இந்த பூமியில் லைஃபே சஸ்டெயின் ஆக முடியாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா these three spheres of the earth interact with each other and influence each other in some way of the or the other. பூமியோட அந்த மூணு முக்கிய ஸ்பியர்ஸ் என்னென்ன ஸ்பியர்ஸ் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும்? லித்தோஸ்பியர், அதாவது நிலத்தை குறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஹைட்ரோஸ்பியர்னா நீரை குறிக்கும், அட்மாஸ்பியர்னா காற்று. அது எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி தான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்பியர் அதாவது இப்போ இந்த லித்தோஸ்பியர் இருக்குல்ல லேண்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற மாற்றங்கள்ன்றது வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர், இந்த தண்ணி நீரையும் இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் அந்த காற்றையும் வந்து பாதிக்கும். ஓகேங்களா, அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்றது நம்மளுக்கு சொல்லலைங்க. என்னென்னா ஏதாவது ஒரு ஸ்பியரில் நடக்கிற அந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் இல்லை, ஓகே விட்டுருங்க, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், ஸோ அதுக்கு மேலே அட்மாஸ்பியர், இதில் ஏதாவது ஒரு ஸ்பியரில் நடக்கிற அந்த தாக்கத்தினால, ஓகே, ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள்னால மற்ற ஸ்பியர்லையுமே அந்த தாக்கம்ன்றதை நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் பெய்யும் போது, அதாவது மழைன்றது ஹைட்ரோஸ்பியர் கேட்டகரிக்குள்ளே வரும். அந்த வாட்டர் வந்து தரையில் இருக்கிற அந்த மண்ணை வந்து அப்படியே சுரண்டிக்கிட்டு அந்த எரோஷன் பண்ணி கரைச்சிட்டு போயிடும். ஓகேங்களா, அதான் லித்தோஸ்பியர். லேண்டுனா வந்து லித்தோஸ்பியர், மழை, அது நீருன்றது ஹைட்ரோஸ்பியர். அந்த வாட்டர் வந்து சன்லைட்னால திருப்பி வேப்பரைஸ் ஆகி ஸ்கைக்குள்ளே போய் ஏர் கூட மிக்ஸ் ஆகும். அதுதான் வந்து அட்மாஸ்பியர். மூணு பேருமே க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்காங்க. மூணு ஸ்பியரும் க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். ஹைட்ரோஸ்பியர் வந்து மழை வந்து தரையில் விழுது, லித்தோஸ்பியர். ஓகேங்களா, லேண்டு. ஸோ அந்த தரையில் இருக்க அந்த தண்ணி வந்து திருப்பி ஆவியாக வந்து மேகத்துக்கு போகுது. ஆவியாக போகும்போது ஏரில் போகுது, அது அட்மாஸ்பியர். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பியரில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு மாற்றம்ன்றது மூணு ஸ்பியரையுமே தாக்கத்தை கொடுக்குறது. ஓகேங்களா, தாக்கத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து தி எமிஷன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் பொல்யூட் தி ஏர். பிக் ஃபேக்ட்ரிஸில் இருந்து வர அந்த புகை, ஓகேங்களா, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தெர்மல் ஸ்டேஷன்ஸ், ஓகேங்களா, தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்ன்றது உற்பத்தி செய்வாங்க. மற்றும் நம்ம ரோடில் அந்த பைக்ஸோ இல்லை கார்ஸில் இருந்து வர அந்த ஸ்மோக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம அதாவது நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல, அந்த க்ளீன் ஏரை டோட்டலாக ஸ்பாயில் இல்லைன்னா நம்ம வந்து பொல்யூட் பண்ணிது. அதாவது வந்து பொல்யூட்டிக்ன்றது தமிழில் என்ன சொல்லலாம்? ஸோ வந்து மாசுபடுத்துதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்னென்ன கரண்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த ஸ்மோக்கு, இல்லை வந்து வண்டிகள்னால வர அந்த ஸ்மோக்கு, இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வந்த ஸ்மோக், இது எல்லாமே காற்றுல வந்து சேரும்போது அந்த காற்றை வந்து மாசுபடுத்துது. பட் டியூ டு இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, ஏர் அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால நார்மலும் முக்கியமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மட்டும் இப்போ ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ்னால் வர அந்த ஸ்மோக் இருக்கட்டும், இந்த தெர்மோ பிளான்ட்ஸ்லேருந்து வர அந்த ஸ்மோக் இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர அந்த ஸ்மோக் இருக்கட்டும், இது எல்லாமே
எப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அது வெளிப்படுத்துறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக தான் வருது இந்த ஸ்மோக்குன்றது. அது இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட இடத்துல இருக்க அந்த டெம்பரேச்சருமே இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். இதை தான் நம்ம வந்து குளோபல் வார்மிங்னு சொல்லலாம். அதாவது வந்து வேர்ல்டுன்றது ஹீட் ஆகுது, டோட்டலாகவே ஹீட் ஆகுது. ஸோ அதோட வேர்ல்டோட டெம்பரேச்சர் அந்த குளோபுனாலும் வேர்ல்டு எர்த்துனாலுமே குளோபு, ஸோ குளோபு, எர்த்து, வேர்ல்டு இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்து இந்த எமிஷன் ஆகிறதுனால வேர்ல்டுன்றது ரொம்ப ஹீட் ஆகுது. தேர்ஃபோர் டு மெயின்டைன் த நேச்சுரல் பேலன்ஸ் பிட்வீன் த குளோப், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர், there is need for limited use of earth's resources. இப்படியே போனால் நம்ம எர்த்து வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ வந்து நிலம், அதாவது வந்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். காற்று, இது வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். நீர், அதாவது வந்து ஹைட்ரோஸ்பியர் குள்ளே இருக்கிற அந்த நேச்சுரல் பேலன்ஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து பூமியோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது வந்து கோல் இருக்கட்டும், பெட்ரோல் இருக்கட்டும், வாட்டர் இருக்கட்டும், இந்த ட்ரீஸு, இது ஓவராக வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப பத்திரமாக லிமிட்டடாக கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்மளோட வேர்ல்டுன்றது வந்து ஒரு கரெக்டான மெயின்டைன்டு டெம்பரேச்சரில் இருக்க முடியும், நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த ரிசோர்ஸஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சேஃபான எர்த்துன்றது கிடைக்கும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த லெசன்ன்றது முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரி இந்தியா. ஸோ next class la paakalam. Thank you so much.